சப்போர்ட் இன்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தமிழன் ஜிகேல 100 வினா விடைகள் தான் நாம இந்த கொஸ்டினை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது. சப்போர்ட் இன்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது தமிழன் ஜிகேல 100 வினா விடைகள் தான். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்ஷன் சொல்ல மாட்டோம், ஒன்லி ஆன்சர் மட்டும்தான். நீங்க கொஸ்டின் நம்பர் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. சொல்ல ஆன்சர் நீங்க சொல்றதுக்கு முன்னாடி ஆப்ஷன் நீங்க வீடியோவை நிறுத்தி அதை படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. நான் ஆன்சர் மட்டும்தான் சொல்லுவேன். அப்பதான் அது உங்க மனசுல நல்லா பதியும். நீங்க எத்தனை கொஸ்டின் கடைசியா லாஸ்டா நீங்க ஃபைனலா எழுதிருக்கீங்க கரெக்டா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது. இடைப்போலி. கல்வெட்டுகள், செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 2 வகைகளாக. பழந்தமிழ் நாட்டில் முரசு எத்தனை வகைகள் இருந்தது? 3. பந்தர் பயந்த பலர்புகழ் முத்தம் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எது? எப்பவுமே பந்தர் அப்படின்னு வந்துருச்சுனாவே பந்தல் பத்திகிச்சு, அப்போ 10 பத்திகிச்சு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பந்தர் பயந்த பலர்புகழ் முத்தம் 10. தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் யார்? 2ஆம் ராஜராஜன். திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணியை பாடுவதற்கு முன்னோட்டமாக பாடிய நூல் எது? நரிவிருத்தம். தமிழகத்திலிருந்து பெரும்படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். கோப்பரகேசரி என்ற பட்டம் பெற்றவர் யார்? 2ஆம் ராஜராஜ சோழன். கனடாவில் உள்ள தமிழர்களின் எண்ணிக்கை 3 லட்சம். உவே சாமிநாதையர் புறநானூற்றை முதலாக அச்சில் பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு என்ன? 1894. நீலகேசியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 894. வெண் சுவை தீம்பால் என்பதன் இலக்கண குறிப்பு. பண்பு தொகை. நற்றிணையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 400. 2 சீர்களை உடையது எது? குறளடி. ஆசிரியப்பாவுக்கு உரிய சீர் எது? இயற்சீர். சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் 6 தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுதுழுது பயன் விளைக்கும் நிறை உழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள் என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். சி மணி அவர்கள் டேஸ் என்ற சீன மெய்யியல் நூலை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். தாவோ தேச்சிங். சிலப்பதிகாரமும் டேஸும் இரட்டை காப்பியங்கள் எனப்படும். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். வைமு கோதை நாயகி அவர்கள் இயற்றிய குறு நாவல் எது? தபால் வினேதம். தமிழ்நாட்டு வரலாறு, சங்க காலம் ஆகிய நூல்களை எழுதியவர் யார்? தமிழ்நாட்டு வரலாறு, சங்ககால அரசியல் ஆகிய நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னா மயிலை சீனி வேங்கடசாமி. நற்போதகம் என்னும் ஆன்மீக மாத இதழில் இரட்சண்ய யாத்ரீகம் எத்தனை ஆண்டுகள் தொடராக வெளிவந்தது? 13 ஆண்டுகள். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். ஒரு பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றலே டேஸ் என அழைக்கப்படுகிறது. வெப்பம் என. மக்களின் விஞ்ஞானி என்று அழைக்கப்படுபவர் யார்? மைக்கேல் பாரடே. தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல்லை காண்க. காணொளி படவரிசை. VGA.
கால்சியத்தின் நிறை எண் எத்தனை? 40. வெற்றிடத்தில் ஒளியானது நொடிக்கு எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் செல்கிறது? 3,00,000 கிலோமீட்டர். 1610 ஆண்டில் முதலில் தனது தொலைநோக்கியின் உதவியுடன் பால் வழித்திரள் தனிப்பட்ட நட்சத்திரங்கள் தொகுப்பு என கண்டறிந்தவர் யார்? கலிலியோ கலிலி. உலகின் முதல் செயற்கைக்கோள் எது? ஸ்புட்னிக் 1. கீழ்கண்டவற்றுள் உரமாகும் தன்மை கொண்ட உயிர்ப்பு திறன் கொண்ட வெப்பத்தால் இலகும் நெகிழி எது? பாலிலாக்டைடு. கீழ்கண்டவற்றில் ஆன்டிசெப்டிக் பற்றிய கூற்றுகளில் தவறானதை காண்க. நான் சரியானதை மட்டும் சொல்றேன், தவறானதை நீங்க பாத்துக்கோங்க. இது நேரடியாக உயிருள்ள செல்களின் மீது பயன்படுத்தப்படுகிறது. பூஞ்சைகள், வைரஸ்கள் அல்லது பிற நுண்ணுயிரிகளின் கலவைகளை தீவிரமாக எதிர்க்கும் ஆற்றலை பெற்றுள்ளது. தோல், சளி ஆகியவை ஆன்டிசெப்டிக்கிற்கு எடுத்துக்காட்டாகும். இது தவறானது ஏ. வெப்பநிலையை நேரடியாக கண்டறிய எது பயன்படுகிறது? வெப்பநிலை மானிகள். தாவரங்கள், விலங்குகள் போன்ற உயிருள்ள மூலங்களிலிருந்து கிடைக்கும் சேர்மங்கள் எது? கரிம சேர்மங்கள். எல்லாம் இதெல்லாம் கரி. மின் துகள்களை தங்களுக்குள் எளிதாக பாய அனுமதிக்காத பொருள்கள் டேஸ் எனப்படும். மின் காப்பு பொருள்கள். எதிர்மறை இணைதிறனை கொண்ட தனிமம் எது? குளோரின். மூட்டுக்குழிக்குள் உள்ள முட்டையின் வெள்ளை கருவை ஒத்த வளவளப்பான திரவம் எது? சினோவியல் திரவம். 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவான அதிர்வெண் கொண்ட ஒளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குற்றொளி. ஒரு ஒளி ஆண்டு என்பது 9.46 பெருக்கல் 10⁻15 மீட்டர். பியரி வெர்னியர் என்பவர் எந்த நாட்டு அரசு அலுவலராக இருந்தவர்? பிரான்ஸ். அறை சுடேற்றியிலும் கை மின்விளக்கு, முகப்பு விளக்கு ஆகியவற்றில் பயன்படுத்தப்படுவது எது? குழியாடிகள். மெத்தில் ஆல்கஹால் மற்றும் எத்தில் ஆல்கஹால் பின்வரும் எந்த முறையில் பிரித்தெடுக்கப்படுகிறது? பின்ன காய்ச்சி வடித்தல். டெஸ்மோடியம் கைரான்ஸ் என்று அழைக்கப்படும் தாவரம் எது? இந்திய தந்தி தாவரம். வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கின் ஆயுட்காலம் டேஸ் முறையை பயன்படுத்துவதால் அதிகப்படுத்தப்படுகிறது. கதிரியக்க முறை. உலோகம் மற்றும் அலோக பண்புகளை கொண்டவை. உலோக போலி. அமிலங்கள் நீரில் கரைந்து டேஸ் அயனிகளை தரவல்லது. ஹைட்ரஜன். தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் காணப்படும் அமிலம் எது? கரிம அமிலம். முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படுவது எது? கால்சியம் சல்பேட், ஹெமிஹைட்ரேட். இரத்தத்தில் உள்ள தேவையான மற்றும் தேவையற்ற பொருள்களை வடிகட்டும் இடம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. கிளாமரூலார் வடிகட்டுதல். மனிதனின் நுரையீரல் கடல்மட்ட வளிமண்டல அழுத்தத்தில் எவ்வளவு சுவாசிப்பதற்கு ஏற்ப தகுந்த தகவமைப்பை கொண்டுள்ளது? 101.3 கிலோ பாஸ்கல். வேதி ஆற்றலை மின் ஆற்றலாகவோ அல்லது மின் ஆற்றலை வேதி ஆற்றலாகவோ மாற்றக்கூடிய சாதனங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மின் வேதி கலன்கள் என. டேனியல் மின்கலத்தின் திறன் என்ன? 1.1 வெலாசிட்டி. உயிர்கோளத்தில் காணப்படும் அனைத்து மூலங்களையும் எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்?
2 வகைகளாக. பின் வருவனவற்றுள் தனித்து வாழும் நுண்ணுயிரி எது? நைட்ரோசோமோனாஸ், நாஸ்டாக். விடை ஏ மற்றும் பி. விசைகள் செயல்படும் போது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனித்த விசை டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. தொகுபயன் விசை. கார்னியா என்பது கண்ணில் டேஸ் நடைபெறும் முக்கியமான பகுதி ஆகும். ஒளி விலகல். தனிம வரிசை தொகுதியில் மேலிருந்து கீழாக இறங்கும் போது அணு ஆரங்கள் டேஸ் அதிகரிக்கும். உணவு பதப்படுத்தலில் வினையின் வேகத்தை குறைத்து உணவு கெட்டுப்போவதை தவிர்க்க பயன்படுவதில் முக்கியமானது எது? வினை வேகம். திறந்த ஒருங்கமைந்த வாஸ்குலார் கற்றைக்கு எடுத்துக்காட்டு எது? இருவித்திலை தாவரத்தண்டு. அட்டையின் உணவு பாதையின் மிகப்பெரிய பகுதியான தீனிப்பை எத்தனை அறைகளை கொண்டது? 10 அறை. பின் வருவனவற்றில் இருமுனை நியூரான்கள் காணப்படும் உறுப்பு எது? நாசித்துளையில் உள்ள ஆல்ஃபாக்டரி. மூளை மற்றும் தண்டுவடத்தை உள்ளடக்கிய நரம்பு மண்டலம் எது? மைய நரம்பு மண்டலம். யாருடன் இணைந்து டாக்டர் மாசா சுவாமிநாதன் மெக்சிகன் கோதுமை வகைகளை இந்தியாவில் அறிமுகம் செய்து பசுமை புரட்சியை கொண்டு வந்தார்? டாக்டர் நார்மன் இ போர்லாக். 1966ஆம் ஆண்டு முதலில் பிலிப்பைன்ஸ் நாட்டிலும் இந்தியாவிலும் அறிமுகம் செய்யப்பட்ட நெல் வகை எது? ஐயார்-8. பண்டைய காலத்தின் பெருங்கற்காலம் டேஸ் காலத்தோடு ஒத்துப்போகிறது? சங்க காலத்திற்கு முந்திய காலத்துடன். இறந்து போன வீரனின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் எது? நடுகற்கள். கனா என்னும் சொல் குறிக்கும் பொருள் எது? சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்கள். உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றான ஒலிம்பியாவின் ஜியஸ் கோயில் எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது? கிமு 5ஆம் நூற்றாண்டு. பயன்பாட்டிற்கு பின் தீர்ந்து போகக்கூடிய வளம் எது? புதுப்பிக்க இயலா வளம். தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? வரையாடு. மகாயான பௌத்தர்கள் குகைகளை குடைந்தெடுக்கும் முறையை யாரிடமிருந்து கற்றனர்? கிரேக்கர்களிடமிருந்து. பிரான்ஸ் மற்றும் இத்தாலியில் விளையும் முக்கிய பயிர் எது? மக்காச்சோளம். நியூசிலாந்தில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்ட ஆண்டு என்ன? 1893. கில்ஜி அரச வம்சம் தொடங்கிய காலம் டேஸ். 1290 முதல் 1320 வரை. அக்கால உலகம் அறிந்திருந்த மிகவும் செல்வ செழிப்பு மிக்க அரசுகளில் ஒன்றாக டேஸ் திகழ்ந்தது. விஜயநகர பேரரசு திகழ்ந்தது. பெரியாழ்வாரின் மகளான கோதை தேவியை பற்றி குறிப்பிடும் நூல் எது? அமுக்தமால்யதா. கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகராக எத்தனை ஆண்டுகள் விளங்கியது? 250 ஆண்டுகள். மத்திய வருமான சட்டம் டேஸின் கீழ் நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் என்னும் பெயரில் தனி வாரியம் ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. 1963. பேரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்கள் எவை? ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, பீகார், மகாராஷ்டிரா, கர்நாடகம், உத்தரப்பிரதேசம். மேற்கண்ட அனைத்தும்
சாணக்கியர் தனது அர்த்த சாஸ்திரத்தை எந்த பல்கலைக்கழகத்திலிருந்து தொகுத்ததாக கூறப்படுகிறது? தட்சசீலம். முதல் காகித ஆலை கல்கத்தாவுக்கு அருகில் பாலிகஞ்ச் என்ற இடத்தில் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? 1870. சதி என்னும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றியவர் யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. இந்திய கடலோர காவல் படை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1978. 1773 ஆண்டு உருவாக்கப்பட்ட கல்கத்தா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார்? சர் எலிஜா இம்பே. வரலாற்றின் தந்தை என்று கருதப்படும் கிரேக்க வல்லுனர் யார்? ஹெரோடோட்டஸ். உலகிலேயே மிக அதிக உயரமான ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி எங்கு அமைந்துள்ளது? வெனிசுலா. கீழ்கண்டவற்றுள் யுவான் வம்சத்தினர் என்ற பெயரில் தங்கள் ஆட்சியை நிறுவியவர்கள் யார்? மங்கோலியர்கள். சோழர் காலத்தில் எழுதப்பட்ட மிக பெரும் சமய தத்துவ ஆய்வு நூல் எது? சங்கர பாஷ்யம், ஸ்ரீ பாஷ்யம். விடை ஏ மற்றும் பி. தமிழ்நாடு அரசு எத்தனை சதவீத இட ஒதுக்கீட்டினை பெண்களுக்கு வழங்கியுள்ளது? 33%. தகவல் அறியும் உரிமை சட்ட செயல்பாட்டாளர் யார்? அருணா ராய், நிக்கில் தேவ். விடை ஏ மற்றும் பி. பாரிஸ் அமைதி மாநாடு தொடங்கிய ஆண்டு? 1919. ஸ்டாலின் கிரேட் போரின் காலம் என்ன? 1942 முதல் 1943. இந்தியா புவியின் மொத்த பரப்பளவில் எத்தனை சதவிகிதம் உள்ளது? 2.4%. இராணுவ நீதிமன்றங்களை தவிர மற்ற அனைத்து சார்பு நீதிமன்றங்கள் தீர்ப்பாயங்களின் பணிகளை மேற்பார்வையிடும் அதிகாரத்தை பெற்றுள்ளது எது? உயர்நீதிமன்றம். இந்தியாவில் ஆலய வளாகத்தில் மட்டுமே சந்தித்து வர்த்தகத்தை மேற்கொண்ட வர்த்தக குழு எது? தொகராஸ், கோவாரஸ். விடை ஏ மற்றும் பி. போர்ச்சுகீசியர்கள் கோழிக்கோட்டிற்கு வந்த ஆண்டு எது? 1498. சத்தியாகிரகம் என்ற புதிய வழிமுறையை அறிமுகம் செய்தவர் யார்? காந்தி. சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் யார்? வி.எஸ். சீனிவாச சாஸ்திரி, பி.எஸ். சிவசாமி, வி. கிருஷ்ணசாமி, டி.ஆர். வெங்கட்ராமனார், ஜி.ஏ. நடேசன், டி.எம். மாதவராவ். விடை மேற்கண்ட அனைவரும். ராஜாஜியின் தலைமையில் எத்தனை தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளினர்? 12. தென்னிந்திய நல உரிமை சங்கம் எத்தனை செய்தித்தாள்களை வெளியிட்டது? 3. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகிலுள்ள மேலப்பாளையத்தில் பிறந்தவர் யார்? தீரன் சின்னமலை.